ஆராதிக்கும்படியாக ஒருவேளை வாகன வசதி இல்லாதவர்கள், பசு வசதி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக வந்திருந்த அனைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே பாஸ்டர் அவர்கள் கடந்த நாளில் உங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி பின்ன வரும் நாட்களில் நிறைய வார்த்தைகளை சொல்லி பகிர்ந்து கொண்டாங்க. இந்த நாளிலேயும் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைகளை சொல்லி வேகமாக அந்த ஆராதனை முடித்து, ரெண்டாவது நம்மளுக்கு ஆராதனை இருப்பது தொடர்ந்து நம்ம திரு சபையில் நிறைய ப்ரோக்ராம் இருப்பதுனால கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நிறைவு செய்யலாம்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதமும், இந்த 8வது மாதம் 24ஆம் தேதி 4வது வாரத்தில் உங்களோடு கலந்து கொண்டு இயேசு இன்றைக்கும் ஆசீர்வதிக்க திருசபையோடு சேர்ந்து இந்த நாளில் உங்களோடு இருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்க, உங்களுடைய பாடல்கள், துதிய ஆராதனை, தேவ வார்த்தைகளை, சங்கீத தியானங்களை கேட்க செய்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். வரும்போதெல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்களை மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த உதவி இந்த ஊழியத்தை செய்யும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தார். ரெண்டாவது அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் மற்ற உடன் ஊழியக்காரர்களுக்கும் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கும் இயேசு அதிகமாக நேசிக்கிறார். ஜப வீட்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்களா, ஒரே ஒரு பகுதி தான், ரொம்ப நம்மளுக்கு தெரிந்த பகுதி. சங்கீதம் 34:10 அடிக்கடி நீங்கள் வாசித்திருப்பீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரோ தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இல்லையா சொல்லலாமா? யாரை தேடுறதுக்கு நன்மைகள் குறைபடாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற கிட்டத்தட்ட 700-800 கோடி ஜனங்கள் வாழ்கிறாங்க. முழு உலகத்தில் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட மக்கள் தான். யாருக்கும் சந்தேகம் இருக்குதா? ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கலாம். அவருடைய தாய் தகப்பன் இயேசு கிறிஸ்துவ தெரியாத குடும்பத்தில் பிறந்து அதனால் அவங்களுக்கு தேவனை தெரியாத மக்களாக இருக்கலாம். ஆனால் மொத்தமும் இந்த உலகமும் சர்வ லோகத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரந்த நன்றி சொல்லுவோமா? நல்லா நன்றி சொல்லுவோம். அப்போ உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த பூமியில் படைக்கப்பட்ட தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேன். நான் ஆமேன் சொல்ல மாட்டேங்குங்க. உண்மைதானா இல்லையா? அப்போ படைக்கப்பட்ட மக்களில் நீங்களும் நானும் ஒருவேளை ஐயாவுடைய குடும்பங்களில் அவருடைய முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் இந்த தேவனை அறியாத ஒரு குடும்பங்களாக இருந்தார்கள். நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். 93 வரைக்கும் இயேசு தான் தெய்வம்னே தெரியாது. போங்க, இயேசுவே தெய்வம் என்று தெரியாது. அதே போல் இந்த உலகத்தில் படைத்த அத்தனை மக்களுக்கும் தெய்வம் யார் என்பதை தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த 800 கோடி மக்களிலேயும் நம்பர் 1 யார் தான் இருக்கிறாங்க? தெரியாமல் தான் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பெரிய ஒரு செய்தி சொல்லலை. உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் இருக்குது பாருங்களேன், அந்த கூகுள் மேப்பை தட்டி உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்கிறான்னு கேட்டால் அதே பதில் சொல்லிடும். இல்லை யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அதே பதில் சொல்லிடும். எப்படி பார்க்குறீங்க? ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லையா? யூடியூப் பார்க்குறீங்களா இல்லையா? நேற்று யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்த்தவங்க மட்டும், நேற்று பார்த்தவங்க மட்டும் கழிச்சுருங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள். அது இங்கே பார்த்தீங்களா எங்கே பார்த்தீங்க? யாரும் பார்க்கல. ஆனால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஃபோனை வச்சுருங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய சபையில் நேற்று யூடியூப் மூலமாக என்னுடைய மனைவி அவருடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. நீங்கள் அந்த யாரும் ஒன்று பார்க்கணுன்னு தெரியல நினைக்கிறேன். யாரும் பார்க்கல. பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்க்குறீங்க? 1 2 பார்க்குற கூட்டம் கம்மி, பார்க்காத கூட்டம் நிறையா. ஒரு கை தட்டுவோமா ஆண்டவருக்கு? உடனே நீங்கள் அதை உங்களுக்கு அந்த சனிக்கிழமை ஒருவேளை வீட்டில் இருக்கும்போது
யூடியூப்பில் இப்போ இப்போ வந்தால் எல்லாருமே நம்ம டிவிலே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற டிவியில் நம்ம யூடியூப்பை கனெக்ஷன் பண்ணால் அந்த நம்ம வீட்டு முழுவதும் குடும்பம் முழுவதும் பார்க்கலாம். சாயங்காலம் ஒரு ஆராதனையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் பார்க்கல? அது என்னையா பார்க்குறது, எங்கள் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சர்ச்சை உள்ள செய்தியை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்காதங்க. நிச்சயமாக பார்க்கணும். பார்க்குறது மட்டுமல்ல, குறைஞ்சது உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஃபோனில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு இது பார்க்க முடியாங்க உங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஏன் அனுப்புகிறோன்னா, நம்ம சுகம் பெற்று நம்ம ஆரோக்கியம் பெற்று நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னும் உலகத்தில் அன்றாட ஆகாரம் இல்லாத இருக்கிற மக்கள் ஏராளம், அன்றாட வசதி இல்லாத இருக்கிற மக்கள் ஏராளம், அன்றாடு கஷ்டப்பட்டு கடன்காரங்களாக வாழுகிற மக்கள் ஏராளம், அநேக பிள்ளைகள் படிப்புக்க முடியாத வாழுகிற குடும்பங்கள் ஏராளம். இந்த இயேசுவை அவங்களும் அறிந்து கொண்டார்கள்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக இந்த யூடியூப் செய்தியை நீங்கள் அனுப்புங்க. இப்போ புரியுதா? அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. யாரை தேடுறவங்களுக்கு? இயேசுவை தேடுறவர்களுக்கு நன்மைகள் குறையப்படாது. பாஸ்டர் சொன்னாங்க, சபையில் நம்ம ஒரு மெம்பர்ஷிப்பு எத்தனை பேர் இருக்குங்கிற அந்த மெம்பர்ஸில் நம்ம இருக்கும்போது தான் அவங்களுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்க வசதியாக இருக்கும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியும். இப்போ தெரியும், தெரியாமல் உங்களுக்கு பாஸ்டர் கூட தெரியாமல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உங்கள் நடத்துகிறவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு ஆவிக்குறி லைனில் கொண்டும் தெரியாத இருக்காது. இது ஒரு ஐக்கியத்துக்கு. அப்போ தேவ பிள்ளைகளே, எல்லா நேரங்களிலும் இந்த ஆண்டவரை நம்ம தேட ஆயத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஓய்வு நாள். இந்த நாளை முழுவதும் ஆண்டவருக்கென்று நம்ம பயன்படுத்தணும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்முடைய இன்னைக்கு இந்த நாளை முழுவதும் அவருக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதினவர் மேலே ஆவியானவர் பரிசுத்த வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதக்காரர் எழுதுகிறாரு. அதில் ஒன்றா அந்த அதிகாரத்தை அடைப்பு குறின்னு இருக்கு பாருங்கள், அதை வாசிங்கள. தாவீது அமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். இக்கட்டான மரணம். இன்னைக்கு சிலவங்க இங்கே சர்ச்சைக்கு இந்த அம்மாசுபுரில் வரும்போது நிறைய மக்களையும் கண்ணு கூட பார்த்துருக்குறேன். சிலவங்க மெண்டல் மாதிரியே வந்திருக்கவங்கள பார்த்துருக்குறேன். ஆஸ்பத்திரிக்கு விட்டு ஆற்றால் கைவிடப்பட்ட மக்களை பார்த்துருக்குறேன். இவங்க வந்து சுகம் பெற்ற பிறகு அவங்களுக்கு யார் தேவையில்லை? இயேசு தேவைன்னு நினைக்கிறாங்க. அது தப்பான கருத்து. ஆண்டவர் சொன்னார், ஒரு பிசாசு நம்மளிருந்து வெளியே போயின பிறகு நம்ம ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருக்காக வாழாத பட்சத்தில் அவன் எத்தனை பிசாசை கூட்டு வந்துடுவானா? நீங்கள் தான் பிடிக்கணும். என்ன தெரியலையோ? எத்தனை பிசாசு? 7 பிசாசை கூட்டு வந்துடுவானா? ஒரு பிசாசு நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம தாங்க முடியல, நம்ம அடங்க முடியல, உட்கார முடியல, நைட்டில் தூங்க முடியல, ரோடோட சித்த வச்சிடுறான், எங்கெங்களாமோ சித்த வச்சிடுறான் ஒரு பிசாசு. இப்போ 7 பிசாசு நம்மளுக்குள்ளே வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். சட்டையை கிழிச்சிட்டு பங்காறு பாளையத்துக்கு சித்தூருக்கு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லா நோயும் இருக்குது. சுகர் எல்லாத்துக்குள்ளும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? பாஸ்டிங் எல்லாம் சுகரு என்ன எல்லாம் தெரியாத மாதிரியே, வியாதி இல்லாத மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறீங்களே. பாஸ்டிங்கில் ஒரு மனுஷனுக்கு சுகர் எவ்வளோ இருக்கணும் தெரியல. 70. யார் சொல்கிறா? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நான் வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் அவங்க சுகர் பேஷண்ட் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கணும்? என்னையா யாரும் வாய் திறக்க மாட்டேங்க. யாரும் சுகர் இல்லையோ? பார்க்குறதே இல்லையா? தலை சுற்றி கீழே விழுந்தப்பறம் தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? தலை சுற்றி கீழே விழுந்து பாருங்க, அடாடா சுகரே இல்லாமல் தேனா, சுகரே இல்லைன்னு நினச்சேனே அப்படின்னு நினைக்கிறீங்களோ? 40 வயசுக்கு மேலே அந்த பாட தொற்றும். காரணம், நம்மளுக்கு கணாயங்கிறத நீர் சுரக்காததுனால சுகர், அதில் தான் சுகர் வர்றது. அதில் பாஸ்டிங்கில் 70, சாப்பிட்டதுக்கப்புறம் 140 எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கும். இது 70 50 ஆகிட்டானா லோவாக மாறிடுவோம். 140 100 மாறிட்டோன்னா கீழே விழுந்துருவோம். ப்ரெஷரு
இப்படி எல்லா நோயும் நம்ம சரீரத்தில் இருக்குது. அது நார்மலாக இருக்குது. அது அதிகப்படும் போது தான் அது என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகி போகுது, கைகால் விழுந்து போகுது, தலை சுற்றி விழுந்துடுறாங்க, படுத்த இடத்துல விழுந்து போகிறாங்க. இதெல்லாம் கண்ட்ரோலை மீறும் போது மாறிடுது. அதே போல் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது பிசாசு என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்மளை அழிக்கிறவன், நம்ம குடும்பத்தை அழிக்கிறவன், நம்ம குடும்பத்தை பிரிக்கிறவன், கொலைபாதகன், திருடன், பொய்யன், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். இந்த பிசாசானவன் குடும்பங்களை அழிப்பதற்கு எப்போதும் காத்துக்கணும். அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? என்ன பேசவே மாட்டேங்க, ரொம்ப மௌனமாக இருக்கீங்களே, என்ன பேசவே மாட்டேங்கிங்களே. குடும்பத்தை பிரிக்கிறவன், கணவன் மனைவியை இப்போ பிரிஞ்சாலும் பரவாயில்லைங்க, சட்டமே இருக்குது, எப்பவும் போகலாம். இன்னைக்கு நம்முடைய இந்தியா தேசத்துடைய சட்டங்கள் ஒழுக்கக்கேடை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் வேண்டானா போய்கிட்டே இருக்கலாம், டைவர்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், யாரோடையும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ வாலிப பிள்ளைகள் யாரோடையும் என்னப்பா இப்படி பார்க்குறீங்க, லிவிங் என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்க. லிவிங் கேதர் அர்த்தம் என்னன்னு தெரியுதா? அர்த்தம் என்னன்னு அர்த்தனவர் தெரியுது? பாஸ்டர் தான் சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே இப்போ என்ன சொல்கிறான்னா, ஆந்திரா இல்லை, ஆந்திரா வேண்டாம், எங்கே வச்சுன்னு சொல்லலாம், மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு பொண்ணு இங்கே சித்தூருக்கு வேலைக்கு வந்திருக்கு. சென்னையிலேருந்து ஒரு சித்தூருக்கு வேலைக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தான் வந்திருக்காங்க? படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கனெக்ஷன் பண்ணிக்கிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு கல்யாணம் முடியல, இவருக்கும் கல்யாணம் முடியல, சென்னை மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடியல, மகாராஷ்டிரா பொண்ணுக்கும் கல்யாணம் முடியல. இவங்க பேசிக்கிடுறாங்க, என்ன பண்ணலாம், நம்ம லிவிங் கேதரில் என்னையும் பார்க்குறீங்க, என்னையே எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாத மாதிரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், நாம் தான் பேசுகிற மாதிரியும், நான் தான் தப்பு பண்ணுற ஆள் மாதிரியே பார்க்குறீங்களே, மறைச்சு இல்லையா சொல்லலாமா? இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிடுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் லிவிங் கேதரில் வாழலாம், நம்ம குடும்பம் நம்மளுக்கு இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், நான் இங்கே சித்தூரில் ஒரு 7 மாதம் இருக்க வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கிடலாம், வேண்டான்னா விட்டுட்டு போயிடலாம். இந்த சட்டம் இது வாலிபர்களுக்கும் வாலிப பெண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பா, என்ன ஒரு வாழ்க்கை, கல்யாணமே முடிக்க வேண்டாம், குடும்பமே சேர்க்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், எல்லாம் சீரியஸ் ஆகிட்டீங்களே, சேர்ந்து வாழலாம். இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இது விபச்சாரத்தின் ஆவி. விபச்சாரத்தின் ஒரு ஆவி என்ன பண்ணுது, தாறுமாறாக்குது. உங்களையும் என்னையும் மட்டுமில்ல, தேசத்தோட முழு தேசத்தையும் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுறான், இந்த ஆயத்தப்படுத்துகிறான். உலகம் எப்போ அழியுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை அழிக்கிறது இல்லை. சில மக்கள் புரியாமல் பேசி எடுக்கிறாங்க, தேவனை அழிச்சிட்டாரு, தேவன் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, தேவன் என்னை முடமாக்கிட்டாரு, தேவன் என்னை இதாக்கிட்டான்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. யார் அப்படி சொல்லாதங்க. தேவனுடைய கட்டளையை மீறி தான் இஷ்டப்படி வாழும்போது, தான் இஷ்டப்படி பேசும்போது, இஷ்டப்படி சித்தி திரியும் போது, தேவன் வேண்டான்னு நீங்கள் வாழும்போது நீங்களே சாபத்தை உங்கள் தலைமையில நீங்களே தேடிக்கொள்ளுகிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், தேவன்கிட்ட முழங்கால் போட மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன். உண்மையிலே வேதம் எத்தனை பேர் வாசிக்கிறவங்க இருக்கீங்க? டெய்லி ரெகுலராக வேதம் வாசிக்கிறவங்க கையை தூக்குங்கன்னா ஏதோ 1 2 3, ஆமாம், செவடங்காதில் சங்கு ஊதன மாதிரி தான். எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க இருங்க? டெய்லி நான் ஜெபிக்கிறேங்க, 1 2 3 உருப்பட்ட மாதிரி தான். அல்லேலூயா. எத்தனை வேளை ஜெபிக்கிறீங்க? 3 நேரம் ஜெபிக்கிறீங்களா? 1 மணி நேரம், ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களா? ஒரு நேரம் ஜெபிக்கிறேன். ஒரு நேரம் ஜெபிக்கிற மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு 1 நேரம் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்கன்னு. கையை கீழே வைக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக தான் தூக்குங்கள்ல, என்ன ஆளையே இல்லை. சரி, 2 நேரம் ஜெபிக்கிறவங்க, 1 2 ஜெபிக்கலை. 3 நேரம் ஜெபிக்கிறவங்க, அந்த 3ஐயும் நான் பார்க்கறது இல்லையா, எனக்கு பிஸி 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 பிஸி, என்னால் ஜெபம் பண்ண முடியல.
எத்தனை பேர் ராத்திரி இருக்கிறீங்க? ராத்திரி 1 மணி 2 மணிக்கு ஜெபிக்கிறவங்க. அம்மா ஒரே ஆள் தான், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆள் கைத்தட்டுங்க பார்ப்போம், 2வது அங்கே ஒரு அவங்களுக்கு கைத்தட்டுங்க. ராத்திரி முழிக்கிறோம், ஆனால் டிவி பார்க்க முழிக்கிறோம். 1 மணிக்கு ஜெபம் பண்ண முழிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக நான் ஜெபம் பண்ணலையா, அதுக்காக நான் என்ன ஜெபம் பண்ண, அப்படி நான் உங்களை கேட்க வரல, உங்க குத்தப்படுத்த வரல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய உடன்படிக்கைகளை உள்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்காக வாழுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க காலையில் ஜெபம் பண்ணலாம், இல்லை வந்து ஜெபம் பண்ணலாம். வீட்டில் இருங்க 3 நேரம் ஜெபம் பண்ணலாம். அல்லது ராத்திரி நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை இந்த நேரத்தில் எழுப்பி விடுங்க. எழுப்பிவிடுவாரா, எழுப்பிவிட மாட்டாரா? நான் 1 மணிக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா 1 மணிக்கு எழுப்புவாரா, எழுப்ப மாட்டாரா? எழுப்புவார் இல்லையா? அப்போ நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா இல்லையா? பாஸ்டருங்க சபையினுடைய ஏராளமான காரியத்தை சொன்னாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஒரு பேப்பர் எடுத்தோம் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராட்டும் ஒரு ஆள் இருக்கிறீங்களா? ஒரே ஒரு ஆள் தான். எவ்வளோ கைத்தட்டு கொடுத்துருங்களா? யாரும் நோட் பண்ணல. என்னதோ சொல்லிட்டு போ, அங்கே ஊழியம் பண்ணி இங்கே ஊழியம் பண்ணி. எங்களுக்கு என்னையா, நாங்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதமாக நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு என்னன்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை சொல்லலை, சென்னையில் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இரவும் பகலும் உங்களுக்காக, இன்னும் அழிந்து போகிற மக்களுக்காக இந்த குடும்பங்கள் வாகனத்தில் நைட்டு போகிறாங்க, சில பகலை போகிறாங்க, சில 3 மணிக்கு போகிறாங்க, சில கூப்பிட்ட நேரம் இங்கேருந்து அலையடி அடித்து ஓடுறாங்க, சில இடத்துல போய் எந்த ஊரில் இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணுறாங்களே. இவங்களுக்காக, உங்களுடைய காரியத்துக்காக தொடர்ந்து பாஸ்ட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. மட்டும் கை தூக்க பார்ப்போம். 1 2 3 பா, என்ன ஒரு மோசமான ஜனங்களாக இருக்க பாருங்க. ஜெபிக்கணுமா, ஜெபிக்கக்கூடாதா? நான் செய்தி வேகமாக வந்தால் வேணாம், எங்கேயோ போயிட்டேன். ஆனால் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஏன் தாவீதுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன்? சங்கீதம் 34:1 எடுத்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும். ஏன் துதிக்கணும், ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவருக்காக அல்ல. தேவ ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். வேதங்களை வாசிக்கும் போது இனி நம்ம எப்படி வாழுகிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது, நம்ம வாழுகிற பகுதி பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப வேளையில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. தாவீது ஏன் அந்த காரியத்தை சொல்றாருன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனா. இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லணுமா, சொல்லக்கூடாது? ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற மகள்,
என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதை தான் சொல்லணும். யாருக்கு நம்ம இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கணும்? மனைவி கணவனுக்கு பிரியமனாக இருக்கணும். அதான் குடும்பம். கணவன் யாருக்கு பிரியமாக இருக்கணும்? பக்கத்து வீட்டுக்கா? அந்த குடும்பம் உருப்படுமா? வர்றாரு சாயங்காலம் போல், பக்கத்து வீட்டில் போயிட்டு, ஏம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு வீட்டில் மனைவி விட்டுவிட்டு பக்கத்தில் கேட்குறாருன்னு அந்த குடும்பம் உருப்படுமா? சண்டையில் தான் முடியும். இல்லை பெண்கள் தான் ஏற்றுக்கிடுவீங்களா? நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு வச்சுங்களேன், என் மனைவி வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் போய்ட்டு அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஆகும்? உங்களை நேச மனவாள ஒரு திருமண உறவில் ஒரு எங்கேஜ்மெண்ட் போட்டிருக்காரா இல்லையான்னா, அப்போ அந்த மனவாளன் உங்களை எதிர்பார்ப்பாரா இல்லையா? மனவாட்டியாகிய உங்களை என்னையும் மனவாளன் எதிர்பார்ப்பாரு. என் மனவாளன் எப்போ வரப்போற நம்ம காத்திருக்கணுமா இல்லையா? எந்த ராத்திரியும் வரலாம், எந்த நேரம் வரலாம், இப்பவும் வரலாம், எப்பவும் வரலாம். அவருடைய வருகைக்காக எப்படி ஒரு மனைவி புது தம்பதியை பார்த்துருப்பீங்க. கணவன் எப்போ வரான்னு கதவை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசாக பார்த்துருங்களே இல்லையா? நீங்களும் அங்கே தான் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ அது ரொம்ப தூரமாக இருக்கும். ஏன் இருந்தாலும் வாரான் வீட்டுக்கு, போதுன்னு ஆகி போதுங்க அப்படின்னு இப்போ நினைப்போம் இல்லை? ஆனால் கல்யாணம் முடிஞ்சதில் பாருங்களேன், அப்படி கையை விட மாட்டாங்க, அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க. அவர் மாப்பிள்ளை அப்படியே தோல் மேலே கையை போட்டு அப்படியே அணைச்சி நடப்பார். ஒரு 6 மாதம் 7 மாதமாக அவன உடனே 2 பேரும் பிரிஞ்சு நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவர் முன்னால் போவார், இந்த அம்மா பின்னால் போவோம். அதுக்கு பிறகு சொல்லுவார், சனியா இப்போ இது வரைக்கும் தேனே அமுதே கண்ணே உன்னை போல் உலகத்தில் ரம்பே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ ரம்பாவாக மாறி போயிடும். இவ்வளவுதான் உலகம் நேசங்க, இவ்வளவுதான் நேசம். ஆனால் உங்களையும் என்னையும் நேசித்தாரே, எந்த இதை எதிர்பார்க்காதபடி பாவிகளா துரோகிகளா தேவனை தேடாதவர்களாக தேவனுக்கு விரோதமாக நாம் இஷ்டம் போல வாழ்ந்து பாவத்தில் நிறைந்து உளையான சேற்றில் கிடந்த உங்களையும் என்னையும் தேடி வந்து இந்த மனு குலத்துக்காக கல்வாரிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்து உங்கள் மேலே இருந்த சாபம், நம்முடைய குடும்பத்து மேலே இருந்த சாபம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய அட்ட தரித்திரத்தை கல்வாரியில் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் உங்களுடைய பிள்ளைகளை அங்கீகரித்தாரே, அவர் தாங்க அன்பு. சொல்ற புரியுதா? அந்த அன்பு தாங்க பெருசு. எத்தனையோ தவறு பண்ணியிருப்போம், எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்திருப்போம், தாம் இஷ்டம் போல வாழ்ந்திருப்போம், தாம் இஷ்டம் போல நடந்திருப்போம், நமக்கு தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்ந்திருப்போம். ஆனாலும் நம்மளை கொண்டு போடாதபடி, நம்மளை அழித்து போடாதபடி, அந்த பாவத்தில் விட்டு விடாதபடி, அந்த தரித்திரத்தில் விட்டு விடாதபடி தேடி வந்தாரே, அதுதான் ஆண்டோடைய அன்பு பெருசுங்க. கைத்தடி நன்றி சொல்லுவோமா? புரிஞ்சான்னு புரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் ஒன்றும் விளக்கம் தரணும் ஒன்றும் தேவையில்லை. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஜெபிக்க நேரம் இல்லை, உபாசிக்க நேரம் இல்லை. சோறு இல்லாத நேரத்தில் எத்தனை வாட்டி நம்ம முழங்கால் போட்டோம். மண் வீட்டில் நடக்கும்போது எத்தனை வாட்டி ஆண்டவர் சோத்திரம் போட்டோம். உடுக்க துணி இல்லாத இருக்கும்போது துணியை பார்த்து, கிழிஞ்ச துணியை பார்த்து எத்தனை வாட்டி சோத்திரம் போட்டிருப்போம். இன்றைக்கி புடவை பெட்டி நிறையா இருக்குது, உடுக்க நேரம் இல்லை. இன்றைக்கி துதிக்க உங்களுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, உபாசிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நேரம் இல்லை. தேவன் எதுக்கு உங்களையும் என்னையும் ரட்சித்து ஆசீர்வதித்து இன்றைக்கி நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்கு, நம்ம சுகம்பமாக வாழ்வதற்கு அல்ல. சொந்தக்காரன் வீட்டுக்கு இருக்க புடவை கட்டிட்டு பார்க்குறதுக்கு நம்மளை வைக்கல, கோட்டு சூட்டை பார்த்துக்கிட்டு சொந்தக்காரன் வீட்டில் போய் நிற்கிறதுக்கு நம்மளை உருவாக்கல, நம்ம பெருமையை பார்க்கறதுக்கு இல்லை. எதுக்கு நம்மளை அப்படி ஆசீர்வதித்தார்னா, எதுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? நீங்கள் தான் வாய்த்தரன்னு சொல்லணும். எதுக்கு நம்மளை அப்படி ஆசீர்வதித்தார்? ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஏன் அந்த தரித்திர நிலையில் விட்டு இருக்கலாமே? இன்னைக்கு நம்ம சொந்தம் பந்தங்காரன் அதே தரித்திரத்தில் இருக்கானே, உடுக்க துணி இல்லாமல் இருக்கிறானே, ஓட மாற்ற முடியாத இருக்கிறானே, ஒரு நல்ல சேரை போட்டு உட்கார முடியாமல் இருக்கிறானே, ஒரு தகர டப்பா காரை வாங்க முடியாமல் இருக்கிறானே. எதுக்கே கொடுத்தாரு? ஊர் சுத்துறதுக்கா? ஊர் சுத்துறதுக்கா கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா?
நான் போட்டிருக்க பேண்ட் எங்கள் சபா மக்கள் எடுத்து கொடுத்தாங்க. காலையில் அதை யோசித்தான். சகோதரி எடுத்து கொடுக்கும்போது இந்த சட்டையை அப்படி தான் எடுத்து கொடுத்தாங்க. 2 பேர் எடுத்து கொடுத்தாங்க. இது என் மச்சனம் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தான். அந்த சட்டை மட்டும் எடுத்து கொடுத்தான். சபா மக்கள் எனக்கு பேண்ட் சட்டை, அந்த ஒயிட் சட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஐயா அடிக்க மாட்டார், வீட்டிலே வச்சிருவார் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் பின்னால் யோசித்து பாருங்கள். நீங்கள் யார் என்பதை யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் சம்பாரிச்சிருப்பீங்க. உங்கள் தலைமுறையில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ காரியத்தை செஞ்சுருப்பீங்க. இது வரைக்கும் வாய்க்கப்பட்டிருந்தா ஏன் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே, அப்படி பிள்ளையா மாறின பிறகு நம்ம செய்கிற காரியங்களை எதுக்கு ஆசீர்வதித்தாரு? எதுக்கு ஆசீர்வதித்தாரு? ஊர் சுத்துறதுக்கா? இல்லை ஊர் சுத்துறதுக்கா? இல்லை அடுத்தவன் ஃபங்க்ஷனுக்கு முதலாள போய் இருக்கிறதுக்கா? எதுக்கு ஆசீர்வதித்தாரு? ஆண்டவர் ஒரே ஒரு ஆசை தாங்க. அதை நேற்று ஏன் இந்த யூடியூப்பை பாங்கன்னு சொன்னேன்னா, என் மனைவிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேச நேரம் இல்லை, நிறைய பேசிட்டேன். இனி அடுத்த திருப்ப நான் கேட்கும்போது, ஆண்டோடைய வருகை தாமதமாக இருந்து உங்கள் மத்தியில் வருவேன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிற பெண்களாக மாறணும். இங்கே இருக்கும்போது நீங்கள் நோட் எடுத்து வரீங்க, வசனத்துக்கு மட்டுமல்ல, குறிப்பு எழுதணும். பாஸ் எந்த ஊருக்கு போய் ஊழியம் பண்ண போகிறாரு எழுதணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர் போயிருக்காரு, எனக்காக உபாசம் பண்ணியிருப்பார், எனக்காக. உங்களுக்கு எத்தனையோமரம் பாஸை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் அந்த ஸ்கூட்டரை தள்ளிட்டு போனனால தான் ஜாஸ்தி. அந்த நேரத்துலேயும் ஆண்டவரை விடலை. இன்றைக்கி ஆண்டவர் எல்லா நன்மையும் செஞ்சுருக்காரு. என்னென்ன தேவையோ போக்குவரத்து அத்தனையும் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அவங்க அதுக்காக சாப்பிட்டு படுத்து தூங்கலை. அப்படி என்ன சொல்லும், தேவ பிள்ளைகளே, சொல்லும் போது நீங்கள் விசுவாசியாக இருக்கிறவங்க, நீங்கள் எழுதி உங்கள் குடும்பங்களில் வெறும் வேலைக்கு போகிற பெண்கள் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த நேரத்துக்கு அந்த நேரத்தை எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? யாரை பார்த்து கேட்குறீங்க? நான் ஜெபம் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், அதனால் நிறைய உங்களுக்கு உதவி ஊழியக்கார ஐயா யோசுவா அழகாக சொன்னார். நீங்கள் யாருமே கண்டுக்கிடலை, உன் தலையெழுத்து, அது உனக்கு வந்த விதி, எங்களுக்கு என்னன்னு உட்கார்ந்து கிடக்குறீங்க. அப்படி பாஸ்டர் நினச்சிருந்தா, ஊழியம் நினச்சிருந்தா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பட்டதாரி பிள்ளைகளாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் கம்ப்யூட்டரில் போய் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளாக, இன்றைக்கி அதே ஊரில் ஊதாரி பிள்ளைகள் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் வாழ்கிற பகுதிகளிலே ஊதாரி பிள்ளைகள் இருக்குதா இல்லையா? ஊர் சுத்துற பிள்ளைகள் இருக்குதா இல்லையா? படிக்காத எத்தனை பிள்ளைகள் இருக்கா இல்லையா? குடிகார பிள்ளைகள் இருக்குதா இல்லையா? போதை ஆசுவாசத்துக்கு அடிமைப்பட்டு போன பிள்ளைகள் இருக்கு இல்லையா? கண்டவன் பிள்ளைகள் உள்ள சுத்துற பிள்ளைகள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்போ நம்மளை ஏன் மீட்டெடுத்தாரு? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னை ஏன் ரட்சித்தாரு? என்னை ஏன் அழைத்து கொண்டு வந்தார்? ஏன் என் வாழ்க்கையை மாற்றினார்? என்னுடைய தரித்திரத்தை எதுக்கு மாற்றினார்? எதுக்கு மாற்றினார்? இந்த பூமியில் லட்சக்கணக்கான மக்கள், நீங்கள் வாழுகிற உங்கள் கிராமங்களில் இன்னும் தேவனை அறியாத, எதிர்த்து பேசி நம்மளுக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையா? நம்மளை பார்த்த உடனே திட்டுறவங்க இருக்காங்களா இல்லையா? நம்மளை பார்த்த உடனே எத்தனையோ மக்கள் நம்மளை பார்த்து அசிங்கமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? தவறாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? இவங்களுக்காக ஜெபிப்பது யாரு? இவங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பது யாரு? என்னைக்கு அவங்களுக்கு இந்த ஆண்டோடைய அன்பை அறிவிக்கிறது? இந்த பூமிக்குரிய காரியத்தை விட்டுருங்க. ஒருவேளை அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு நித்திய நரகம் இருக்கு பாருங்க. நித்திய மோட்சம், நித்திய, அதுக்கு முடிவே கிடையாது. பூமியில் வாழ்கிற மனிதன், ஆதி மனிதன் 930 வருஷம் வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்தான். அடுத்த தலைமுறை நோவா தலைமுறையில் வரும்போது பெண் கொண்டு பெண் எடுத்து தேவனுக்கு விரோதமான இன்னைக்கு எப்படி பார்க்குறோமோ இதோட மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த பெண்களுமே பெண்களாக இல்லை. பார்த்துருங்களா இல்லையா? இங்கே இல்லை, மெட்ராஸ் எல்லாம் டைட்டு பேண்ட்டு, டைட் சட்டை. ஆம்பளை கெட்டால் நம்ம தான் பார்த்து உட்கார வேண்டி இருக்குது.
இல்லாட்டா அடி விழுந்துரும் பொழுக்க, இல்லை ரவுடி பெண்களை மாறி போச்சு. தொடர் நாடகம் போடுறான் பாருங்கள், மாமியார் எப்படி கொள்வது, மருமகளை எப்படி கொள்வது. இதை பார்த்தா நீ எங்கே உருப்படுவான்? இங்கே சொல்லலைங்க, சென்னையில். நம்ம பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் தொடர் சீரியல் பார்க்க மாட்டீங்கல்ல? பார்க்குறீங்களா? பார்க்குறதில்ல. இல்லை, நம்ம அந்த பக்கமே போகிறதில்ல. பாருங்கள், பார்த்தா அதில் உள்ள சாம் தான் நம்ம வீட்டுக்கு வரோம். வேறு மாமியாரை எப்படி கொள்ளலாம், மருமகளை எப்படி கொள்ளலாம். படம் பாருங்கள், படம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்து இறங்குவார். உருப்படமாண்ட அந்த குடிகார ஆவி வந்துடும், அந்த விபச்சார ஆவி வந்துடும். ஒரு நடிகர்களுக்குள்ள விபச்சார ஆவி, குடிகார ஆவி, அவனுடைய தாறுமாற ஆவி உனக்குள்ள வந்துட்டா நீ இன்னும் பேண்டை கிழிச்சுக்கிடுவ. நீங்களா பண்றது இல்லைங்க, அது ஒரு ஆவி. ஒரு நடிகரை பார்த்து நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அந்த அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு நடிகரை பார்த்து நம்ம இதாகிட்டோம்னா, அதுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டோம்னா அவங்கள மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம், அவங்கள மாதிரி நடப்போம், அவங்கள மாதிரி பேசுவோம், அவங்கள மாதிரி இருப்போம். இது அசுத்தாவின் கிரிகை. பரிசுத்தாவியை வெளியே தள்ளிட்டு இந்த அசுத்தாவி நம்மளுக்குள்ள வந்து அசுத்தமாக்கி நம்ம குடும்பத்தை பாழாக்கி இன்னைக்கு எத்தனையோ நடிகர், சூப்பர் ஸ்டார்கள் தற்கொலை பண்ணி செத்து போன ஆண்களும் பெண்களும் ஏராளம். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நெல்லூரை சேர்ந்தவன் தான் சிலுக்கு. எத்தனை பேருக்கு சிலுக்க தெரியும்? சிலுக்கு தெரியல இல்லை? அந்த ஒரே ஒரு அம்மா மட்டும் கையை தூக்குது. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா. வேற யாரும் சிலுக்க பார்க்கலையா? சிலுக்க பார்த்தீங்களா இல்லையா? என்னையா ஒருவர் கூட பார்க்காத மாதிரியே நடிக்கிறீங்களே. படம் பார்க்காத மாதிரியும், டிவி பார்க்காத மாதிரியும், செல்போனை நோண்டாத மாதிரியும் பவ்யமாக உட்காந்துருக்கீங்களா? இப்படி தான் இருப்பீங்களா? இல்லை வீட்டில் போனால் இதே மாதிரி தான் இருப்பீங்களா? எனக்கு புரியல. சிலுக்க மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஆந்திரா பகுதியில், நெல்லூர் பகுதியை சேர்ந்தவங்க. ஆள் மொழியும் கண்ணுமே நல்லா. பெரும்பாலும் ஆந்திராவில் எல்லாருமே கலராக தான் இருப்பாங்க. இந்த அம்மா அங்கே ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அங்கே டேரக்டர் பார்த்தான், இந்த அம்மா கண்ணும் மொழியும் ஆளும் அட்டகாசமாக இருந்த உடனே முதலாவது ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. வண்டி சக்கரங்கிற படத்தில் அவங்க டான்ஸ் ஆடினாங்க. அந்த டான்ஸை பார்த்த உடனே ஆண்கள் தான் நிறையா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. அந்த அம்மா ஆப்பிளை கடித்து போட்டால் 1,00,000 ரூபா கடித்து கையில் கொடுக்காங்க பாருங்கள். அப்படி ஆம்பளை இருந்தால் இப்பவும் நிறைய ஆம்பளை இருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ சுற்றிக்கிட்டே கிடப்பான். சரி, கல்யாணம் முடிஞ்சிருக்கும், இவன் ஊர் சுற்றிட்டே கிடப்பான். இது ஒரு ஆவி. எந்த பெண்ணை பார்த்தாலும் முறைச்சி பார்ப்பான். இதை பட்டி காட்டான் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி. சொல்ல உனக்கு புரியுதா? பட்டி காட்டான் மிட்டாய் கடையை பார்த்தானா, அது அர்த்தம் புரியலையோ? பேக்கரி இருக்குது பாருங்கள், வாங்க மாட்டான், எல்லாத்தையும் சீட்டை பார்த்துக்கிட்டே நிற்பான். வாங்கினா தான் அங்கே போனோம். இப்போ நம்ம பேக்கரியில் போகிறோம், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சீட்டு வாங்கினு வச்சுடுங்களேன். பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம யார் தான் பட்டி காட்டான்னு சொல்ல. அப்படி இங்கே சொல்லலை, திருநெல்வேலியில் அப்படி சொல்லுவாங்க. பட்டி காட்டான் மிட்டாய் கடையை முறைச்சி பார்த்த மாதிரி. அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு இங்கே சொல்லலை, சென்னையில் பின்னாலேயே சித்தி கிடக்கிறது. உருப்படுமா? குடும்பம் உருப்படுமா? நீ உருப்படுவியா? சில பெண்கள் இங்கே சொல்லலைங்க, சென்னையில் அழகான கணவன் இருப்பான். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேக்கப் போட்டு புரு கட் பண்ணி மூஞ்ச குத்தி. ஐயோ இப்போ இன்னைக்கு ஆண்களுக்கு முடிய வெட்டுற கடையை பார்க்கணும், பெண்களுக்கு மேக்கப்பு கடை தான் ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குதோ? அந்த மூஞ்சி சின்ன மூஞ்சி இளவு தானே இருக்குது. மிஞ்சி போனால் இளவு இருக்குமா? ஒரு மூஞ்சி இளவு இருக்கும், அடக்கம் இளவப்பாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை விரிஞ்சி கொஞ்சம் இருந்தால், இல்லாட்டி செத்தோன்னு இருக்கும். ஒரு மூஞ்சி அளவு தான். இப்போ என் மூஞ்சி எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். மூஞ்செல்லாம் பார்த்தா அகூரமாக இருக்கிற மாதிரி இந்த மூஞ்சை கொண்டு போய் அங்கே முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி மூஞ்செல்லாம் குத்தி அதுக்கு என்ன ரூபாங்கிறீங்க? இங்கே இன்னமும் தெரியல. 25,000 ரூபா கொடுக்குறான் இந்த பொண்ணு. 1 மணி நேரத்துக்கு எத்தனாயிரம் ரூபா? இங்கெல்லாம் கொடுக்காங்களோ தெரியல. அந்த போட்டிருக்காங்க பாரு ஜாக்கெட்டு, அதுக்கு 50,000 ரூபாயாம். ஊடு உருப்படுமா? ஜாக்கெட்டு உருப்படுமா? இங்கே அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்த மக்கள்னால அந்த ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா சொல்லலாமா?
யோசித்து பாருங்களேன், ஒரு நாள் 1 மணி நேரம் போடுற ஜாக்கெட்டுக்கு 50,000 ரூபா கொடுத்தா அந்த குடும்பம் உருப்படுமா? இல்லையே சொல்லலாமா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு பிரசனமாக இருக்கிறாங்க. பக்கத்து மூஞ்ச பாருங்கள், நீங்கள் ஊரில் போய் மற்ற மூஞ்சும் பாருங்கள், அந்த மூஞ்செல்லாம் காஞ்சி கருவாடி மாதிரி இருக்கும். ரட்சிக்கப்பட்ட மூஞ்ச பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க? உங்கள் பழைய மூஞ்சை போட்டோ எடுத்து வச்சு பாருங்களேன், இருட்டில் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மூஞ்சி. அதே மூஞ்சி தான் இப்போ ஆண்டவர் வந்துட்ட உடனே அந்த மூஞ்சி எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பிரகாசமாக. எப்படி நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே நான் தானா? இது கண்ணாடியில் பார்த்து பேசியிருக்கீங்களா? ஆண்டவரே நான் தானா? நாரி போன மூஞ்சி போச்சே, சண்டை போடுற மூஞ்சி போச்சே, வம்பு இழுக்கிற மூஞ்சி போச்சே, ஊர்லெல்லாம் சண்டை போடுச்சா? இல்லை ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஆண்களை வள்ளல் ஆகிடுவார். எப்போ குடிச்சிட்டா சரி, ஆள் இங்கே சொல்லலை, ஃபுல்லாக வள்ளல் தான் அவர். எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு விரால வந்து நிற்பார் வீட்டில். அப்படி இருந்த நம்மள்ட்ட இருந்த அந்த பாவ செயலை அகற்றி, உலக காரியத்தில் அகற்றி, நம்மளை இன்னைக்கு பரிசுத்தவானா மாற்றி இன்னைக்கு பார்க்கும்போது ஐயா வாங்க சோத்திரம் சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு கைத்தட்டு கொடுங்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, எல்லாம் சேர்ந்து தேவையெல்லாம் நீர்தானையா. வாய் தரங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானையா. உண்மையிலே இயேசு மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறேன் எல்லாத்துக்கும், உலகம் பெருசாக தெரிஞ்சால் இயேசு எப்படி இருப்பார்? சின்னதாக தெரியும். மரியாள் கையில் ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தெரியும். நம்ம பைபிளில் இருக்க மரியா இல்லை, அது வேறு மரியா. நம்ம பைபிளில் இருக்கிற மரியாளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவங்க சேரதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது? எத்தனை பேருக்கு தெரியும்? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க? என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறேன். என்கேஜ்மெண்ட்டு அதுக்குள்ள இந்த அம்மா என்ன விட்டாங்க? பரிசுத்த ஆவியால். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சால் முடியலையா? இன்றைக்கி நிறைய பைத்தியங்களுக்கு மரியாளுக்கு கல்யாணம் முடிஞ்சதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சொல்கிறவங்களுக்கு புரியுதா இல்லையா? மரியாளுக்கு கல்யாணம் முடிஞ்சதா? எத்தனை பிள்ளைய பத்துக்கிட்டாங்க? மரியா எத்தனை பிள்ளைய பத்துக்கிட்டாங்க? என்ன இந்த மாதிரி முழிக்கிறீங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எங்கே போய் இப்போ வேளாங்கண்ணிலையும் மொட்டை போட மாட்டீங்க, உங்கள் தலையை மொட்டையாக போயிடும். வேளாங்கண்ணில் போய் மொட்டை போடுறாங்க, எங்கே போய் மொட்டை போடுறாங்க? இங்கெல்லாம் மொட்டை போட்டு முடிஞ்சு போச்சு. மலையில் மொட்டை போட்டு, வீட்டில் மொட்டை போட்டு, இங்கே மொட்டை போட்டு மொட்டையாகி போச்சு. இப்போ எங்கே புதுசாக போகிறாங்களே, எங்கே வேளாங்கண்ணியில் போய் மொட்டை போடுறாங்களாம். யாருக்கிட்ட மொட்டை போடுறாங்களாம்? கன்னி மரியா கிட்ட. யாராட்டும் மொட்டை போடுற ஆளாக இருந்தால் தலை மொட்டையாக போகும், உஷாராக இருந்துக்கிடுங்க. இல்லையோ சொல்லலாமா? குழந்தைக்கு மொட்டை போடுறது, காது குத்துறது, கம்மல் போடுறது உருப்படுவியா? உனக்கு ஆண்டவனுக்கு சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம் இருக்குதா? நீ கிறிஸ்தவனாக இருந்திருப்பா, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருந்த அந்த காரியத்தை செய்வியா? காது குத்துற வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறது. எங்கள் ஊரில் 3-4 நாள் கோயில் கொடை. என்ன கொடை? கொலையை பிடுங்குற கொடை. 5000 ரூபா வரி. நாங்கள் கொடுக்காதனால தான் இன்றைக்கி எங்கள் ஊரில் போராட்டம். இது இந்தியா முழுக்க நடக்குது. இதுக்கு மெனக்கிட்டு சிஎம்ஸில் அவளுக்கு ஒரு கிறிஸ்தவங்க அவளுக்கு படிப்பு வாங்கி கொடுத்து இப்போ 50,000 ரூபாய் சம்பாத்தியம் அவளுக்கு. இப்போ இந்த அம்மா கோயில் கொடைக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே ஊரில் போயிடுறாங்க. இவங்களும் கீச்சவங்க. யாருங்க? சிஎஸ்ஸா? அட மானம், ரோசம், வெக்கம் இருந்தால் ஒரு விக்கிரங்களுக்கு ஆராதிக்கிற ஆராதனை போய் நிற்பையானா உன்னைய போல் கேடுகட்ட செம்ம ஒருவனும் கிடையாது, ஒருதையும் கிடையாது.
புரியுதா இல்லையா? 4 நாள் கோயில் கூட இருந்துட்டு 5ஆவது நாள் தம்பி பையனுக்கு மொட்டை போடுறாங்களாம். அந்த மொட்டையிலும் கலந்துக்கிட்டு இன்னைக்கு ஆராதனை, ஆனால் நேற்றே கிளம்பி வந்துட்டாங்க. இந்த குடும்பம் உருப்படுமா? இது தேருமா? கரைக்கு வருமா? ஏன் செல்ல குடும்பம் சாபத்தை சந்திக்குது? ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தாரு வறுமையில் வாழ்கிறாங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற போகிறோம் ஏன் தரித்திரத்தில் வாழ்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து இல்லைங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். தேவனுக்கு பிரியமில்லாத எங்கெல்லாம் நம்ம காலை வைக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோமோ, தேவன் விரும்பாத இடத்துக்கு நம்ம போகிறோமோ, நம்ம ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை என் தலைமையில் நானே வச்சுக்கிடுறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு அது விடுதலை கிடைக்காதுங்க. பாஸ்டர் 100 நாள் ஜெபம் பண்ணாலும் உபவாசம் போட்டாலும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அக்கா தங்கச்சி மேலே, அண்ணன் தம்பி மேலே. செல்ல பெண்களுக்கு தூக்கமே வராது. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாயும் பூனையும் அடிச்சுக்கிட்டு மாதிரி கிடப்பாங்க அக்கா தங்கச்சியும். இப்போ கல்யாணம் பண்ணி வந்துட்ட பிறகு அக்கா எப்படி இருக்கிற, அண்ணா எப்படி இருக்கிற, அம்மா எப்படி இருக்கிற, அப்பா உருப்பட்ட மாதிரி தான். குடும்பம் உருப்படாது. திரும்பி அங்கேயே போய் சேர்ந்துருவேன். இங்கே சொல்லலைங்க, சென்னையில். எங்க பார்த்துருங்களா இல்லையா? கிறிஸ்தவங்க தலையாக இருக்கிற கணவன் அந்த தலைவனுடைய சொல்லுகள் தான் நடக்கணுமே தவிர, இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் கிறிஸ்தவ வீட்டில் அம்மா என் மனைவி சாப்பிட சொல்கிறா, சாப்பிடலாமா சாப்பிடாண்டம்மா, உருப்படுமா? அம்மாக்கிட்டே போய் சாப்பிட வேண்டியதுதான். சிலவன் அக்கா தங்கச்சி கேட்டு தான் சாப்பிட்றவன். குடும்பம் உருப்படாதுங்க. கெட்டின மனைவி உனக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்துருக்கிற அந்த மனைவியை நீ வெறுப்பையானா, அல்லது உனக்கு கண்ணீர் கலங்க வைப்பையானா, நீ அடிப்பையானா, உன்னுடைய சாபத்தை நீ தேடிக்கிடுற. புரிஞ்சுச்சா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ சொல்கிறது புரியுதா? ஏன் தாவீது சொன்ன எக்காலத்தில் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன். அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தது, எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ நெருக்கடி வந்தது. அவன் குடும்பம் அவனை வெறுத்தது, அவன் தாய் தப்பை வெறுத்தாங்க, ராஜாம் எதிர்த்தான், குடும்பத்தில் எதிர்த்தாங்க. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்காகவே ஆண்டவர் வாழ்ந்தார். அதான் ஆண்டவருக்கு கைத்தட்டு நன்றி சொல்லுவோமா. தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் முழுதும் வாசித்து பாருங்க. அப்போ 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். அது வரைக்கும் கரவல அடுக்கு பின்னால் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு தரித்திர நிலைமையிலையும் அவனை யாரும் விசாரிக்க நிலையில் இருந்த அந்த தாவீது என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த அபிஷேகமே அவன் சகோதரருக்கு மத்தியில் நடந்தது. கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா. தேவ பிள்ளையே, ஒருவேளை என் சகோதரனுக்கு மத்தியில் கணமில்லை, என் சகோதரிக்கு மத்தியில் கணமில்லைன்னு சொல்லிப்பேனா, நீ அபிஷேகம் பட்ட நீதான் ஆசீர்வாதமான பாத்திரம். 2வது ராஜா அரமனை கொண்டு போனார். 3வது பயமுறுத்துற கோழியாத்த ஒரே கூழாங்கல் ஆச்சார். கைத்தட்டுவோம் ஆண்டவருக்கு. கூழாங்கல்லானே கோழியாத்து விழுந்தது லேசான காரியம். எல்லாரும் கைத்தட்டி. கொள்ளாங்கல்லாலே கோழியாத்து விழுந்தது லேசான காரியம். கல்சாடி நீரை கனீரசம் மாற்றுவது லேசான கார். நல்லதான் கைத்தட்டுங்களா. சிலவங்களை பார்த்துருக்கீங்களா? அது ஒட்டிக்கிடுமானதில்ல. பசை வச்சுருக்கீங்களா? பசை எடுத்துட்டு நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஜோரா தட்டுங்க பார்ப்போம். சென்னையில் பார்த்துருக்கேன், உங்களை சொல்லல. இப்படி வைப்பாங்க, இப்படி எடுப்பாங்க, இப்படி வைப்பாங்க, எடுப்பாங்க. அது என்னதான் கை நொந்துரும். உண்மையில் அந்த கை அழும். உனக்கு போய் நான் கையாக மாட்டிட்டேன் பாரு. அல்லேலூயா. வடை கூட நல்லா சுடுறாங்க. 5 ஸ்டார் ஒரு ஹோட்டலுக்கு போனாராம். அங்கே அதில் ஒரு முடி ஒன்று இருந்துச்சான். அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாராம். எப்படியா 5 ஸ்டாரில் முடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமையலறைக்கு போனாராம். அன்னைக்கு 2 கை வடை தட்டு ஒரு மாஸ்டர் வரலையாங்க. அதனால் ஒரு கை இல்லாத மனுஷன் வடை எடுத்து மாவெடுத்து இப்படியே எடுத்து போட்டாரான். இல்லையா சொல்லலாமா? 5 ஸ்டாரும் கையேந்தி போவான்னு தான், ரோட்டில் இருக்கிறதும் கையேந்தி போவான்னு தான். அதில் வீட்டிலையே சாப்பிட கற்றுக்கொள்ளுங்க. இல்லையா சொல்லலாமா? மண்ணை பிசைந்து
மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாரை போல கடல் மீது நடப்பது லேசான காரியம். கற்பாரை போல கடல் மீது நடப்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு காரியம். தாவீது காணிக்கை கொடுக்கும்போது சொல்கிறாரு, நம்மனா என்ன தேடி பார்ப்போம். தேடி பார்த்து அந்த 10 ரூபா எங்கே தான் இருக்குமோ தெரியல. எத்தனை நாள் முன்னால் வச்சாங்களே, இங்கே சொல்லலை, சென்னையில் எங்கள் சர்ச்சில் காணிக்கை போடுற மக்களை சொல்கிறேன். 10 ரூபா காயின்ஸு கிழிஞ்சு போன நாட்டு நிறையா இருக்கும். அது எங்கே தான் பத்திரப்படுத்தி யாருக்கு கொடுத்துடலாம்? காணிக்கை போட்டுடலாம். ஆனால் தாவீது காணிக்கை என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறார், இதெல்லாம் யாருடைய கருத்தில் பெற்றுக்கிட்டோம்? இப்போ என் கையில் மணிப்பாசில் காசு இருக்குன்னா யார் கொடுத்தது தான் அப்படி நினச்சிருக்கீங்களா? இல்லை என் சாமர்த்தியம், நைட்டெல்லாம் உழைச்சேன், நைட்டெல்லாம் சம்பாரித்தேன், ஒரு நாள் நைட்டெல்லாம் சம்பாரித்து நைட்டெல்லாம் குடித்து வெறாளாக இருந்தாலும் வீட்டில் படுத்து கிடந்தோம். இல்லை, ஒரு நாள் கிடைக்கிற காசெல்லாம் வீணாக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் தான் வீட்டில் கிடந்துச்சு. வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு தாவீது? சொல்கிறாரு, இது உம்முடைய கருத்தை நான் பெற்றுக்கிட்டேன்ப்பா. இதை யார்கிட்ட பெற்றுக்கிட்டேன்? நீங்கள் கொடுத்தது. நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? வசதி வாய்ப்பு. யாரெல்லாம் நீங்கள் பைக்கு காரு வச்சுருக்கோம், இவங்க காரில் ஏறி உட்கார்ந்தபோது யாரெல்லாம் நினச்சிருங்க? அப்படி எத்தனையோ பேர் நினச்சிங்க, ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? லோனு போட்டேன், சாமர்த்தியத்தில் வாங்கினேன், அதனால தான் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? வண்டியில் ஏறி உட்காரும்போதே நினைங்க. என்னை பைக்கில் யாரையும் ஏற்றிட்டு போக மாட்டான். அளவு அட்டை தரித்திரியம். இன்றைக்கி 1க்கு 4 பைக்கை கொடுத்துருக்குறாரு. நல்ல ட்ரெஸ்ஸை ஏராளமான சபை மக்கள் வாங்கி இன்னும் கொடுத்த ட்ரெஸ்ஸை அடிக்காமே பாதி இருக்குது. நான் ட்ரெஸ்ஸே எடுக்கிறது இல்லை. நான் எடுக்கிறது 2 விஷயந்தான் எடுப்பேன். சொல்லுங்களேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன். ஜட்டியும் பனியன் தான். சட்டி மக்களுக்கு தெரியாது பாருங்கள். 100 அதை மட்டும்தான் 5 வாங்கிவிடணும்னே தவிர, என் சர்ச்சு மக்களுக்கு கொடுக்க தான் சவாரி, சபை மக்களுக்கு கொடுக்க தான் ட்ரெஸ்ஸு. வேறு நானாக எடுக்க போகிறதே கிடையாது. போங்க அல்லேலூயா சொல்லலாமா? அங்கே சென்னையில், இங்கே சொல்லலை. அல்லேலூயா 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 சொல்லலாமா? தேவ பிள்ளைகள் நம்மளுக்கு கொடுத்ததில் ஆண்டவருக்கு 10ல் ஒரு பங்கை கண்டிப்பாக கொடுக்கணும். எத்தனை பேர் தசம்பாதம் கொடுக்குறீங்க? அவங்கள மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். நான் கொடுக்குறேன் 1 2 3. தெரியலையோ? புரியுதா? பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க பார்ப்போம். ஐயா சொன்னது புரிஞ்சா புரியலான்னு கேளுங்க பார்ப்போம். புரியலையோ? என்ன சொன்னேன்? தசம்பாதம் எத்தனை 1? 10ல் 15, 10ல் 25. 100 ரூபா சம்பாரிச்சா யாருக்கு 10 ரூபா? யாருக்கு? அதில் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்காமல் போயிருக்கலாம். அதனால் ஆசீர்வாதத்தை இழந்திருப்பீங்க. இது 8வது மாதம் 24ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் சம்பாதிக்கிறதில்ல ஆண்டவரே, 10ல் 1 நான் கொடுப்பேன். இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி தீர்மானம் பண்ண போகிறீங்க?
தீர்மானம் பண்ணுறோம். நீங்கள் முழங்கால் போடுங்க, நானும் உங்களுக்கு முழங்கால் பண்ணி ஜெபித்து பாஸ்டருடைய கையில் கொடுத்துட்டு போகிறேன். தீர்மானம் பண்ணுறவங்க மட்டும் முழங்கால் போடுங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நான் முழுவதும் என் தசம்பாத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. என் சம்பாதிக்கிறதில்ல, ஒருவேளை நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம், 5,000 சம்பாதிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் அப்படி தீர்மானம் பண்ணி உங்களுடைய தசம்பாதத்தை நீங்கள் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்கள். அடுத்த மாதம் நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை பார்த்துங்க. மார்க் எல்லாம் முழங்கால் போடலாம். கொடுக்க முடியாதவங்க, இல்லை தரித்திரம் இருப்பீங்க, கடன்காரலாம் இருப்பீங்க, சம்பாதிக்கலாம் கடனுக்கு போவோம், இல்லை வட்டிக்கு போயிட்டு இருக்குதும், இல்லை வீட்டு வேலை முடிக்காமல் கிடப்புறீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் சம்பாத்தியத்தில் எல்லோரும் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, எல்லோரும் காலை முடக்குங்க. நீங்கள் காலை முடக்கிறதுனால உங்கள் காலு காய்ப்பு பிடிக்கணும். இந்த வெள்ளீர் பழம் மாதிரி இருக்கக்கூடாது, அது சவ்வு போயிடும். எல்லார் காலும் வெள்ளீர் பழம் மாதிரி இருக்குது பாருங்கள், பாதி வரைக்கும் சவ்வு இல்லாமல் போயிடும். முழங்காலை போடுங்க. உங்கள் கால் அந்த சிரட்டை பலம் அடைஞ்சி உங்கள் கால் காய்ப்பு பிடிச்சி அந்த காய்ப்பு பார்க்கும். இல்லையா சொல்லலாமா? யாருமே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணாதங்க, நேர் முழங்கால் பண்ணுங்க. பண்ணி ஆண்டவருக்கு தீர்மானம் பண்ணுங்க. பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்க போகிறேன். ஐயா ஜெபிக்க போகிறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி தீர்மானம் பண்ணவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக, ஊழியம் பெருகுவதற்காக இந்த தசமபாகத்தை கர்த்தரே நியமித்தார். ஒரு பாஸ்டர் நியமித்தது அல்ல, ஒரு சபை நியமித்தது அல்ல. இது பரலோக தேவனே, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும், எல்லா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதுக்காக தான் இந்த அறிவிக்கிறவர்களுக்கு அவருடைய பயணங்களுக்கு, அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கு, ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு இந்த பூமிக்குரிய பணம் தேவைப்படுகிறது. அது புறஜாதிக்கிட்ட வாங்காதன்னு கர்த்தர் சொன்னார். அதில் சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய காசை, கர்த்தருடைய பணத்தை கொடுத்தாக வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்காம மறந்திருக்கலாம். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அப்படி யார் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி தீர்மானம் பண்ணவர்கள், இதுவரையில் கொடுக்காதவர்கள், இனி கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணவர்களும் கரங்களை உயர்த்துங்க, ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் கரங்களை நிரப்புவார். ஆமென். உங்களுடைய குறைவுகளை நிரப்புவார். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஒரு நாளும் தரித்திரலே நான் இருக்க மாட்டான், பற்றாக்குறையில் இருக்க மாட்டான். கொடுக்காதவர்கள் தான் குறைவில் இருப்பார்கள். ஜெபிக்கலாமா? அப்படி கை உயர்த்தினவர்கள் இருப்பீங்கன்னா ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் கர்த்தருக்கு என்னை கொடுக்கிறேன், கர்த்தருக்கு எனக்கு கொடுத்ததிலிருந்து திருப்பி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கரங்களை உயர்த்தி இருக்கிறவருடைய கரங்களை நீர் பிடித்து கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. அவர்களை ஆண்டவரே மேன்மைப்படுத்துவீராக. தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். அவர்களை பலப்படுத்தட்டும். அந்த கை நிறைய சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் பெருகட்டும். தேங்க்யூ மாஸ்டர். அவர்களை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்தினாலே அவருடைய வறுமைகள், அவருடைய தரித்திரம், அவருடைய கடன் தொல்லைகள், அவருடைய பற்றாக்குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரங்களை பிடித்து உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
கத்தருக்கென்று பாடிக்கொண்டிருக்கும் போது கத்தருக்கென்று நாம் உதாரத்துவமான காணிக்கைகளையும் தசமபாக கத்தருக்கு செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடும்போது பிள்ளைகள் வந்து ஒரு பாடலை பாடி கத்த நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாட நானரே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் நினைத்திலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாட நானரே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நிறுத்தலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாட நானரே என்று சொல்லி பாடுவேன் கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமன் நீவிலில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, நீலில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசுவின் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை.